தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. தவக்காலம் 4வது ஞாயிறு. யோவான் நற்செய்தி அதிகாரம் 9 வார்த்தைகள் 1 - 41 முடிய. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, தவக்காலம் இறை அருளை அனுபவிக்கின்ற காலம். அந்த அருள் நம்மை இறை அனுபவத்திற்கு இட்டு சென்று நம்முடைய ஆன்மீக கண்கள் திறக்கப்பட, ஒளியேற்றப்பட்ட கண்களாய் ஆண்டவனை கண்டு அனுபவிக்க, அந்த அனுபவத்தின் வழியாக நாம் ஆண்டவனுக்கு சான்று பகர்ந்து இறை புகழ் பாட அழைக்கின்ற ஒப்பற்ற ஒரு காலம். இந்த தவக்கால பயணத்தினுடைய 4வது ஞாயிறாக இன்று பிறவியிலே பார்வையற்று இருந்த ஒரு மகனுக்கு பார்வை கொடுப்பதன் வழியாக ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஒப்பற்ற ஒரு செய்தியை இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொடுக்கின்றார். 4 நற்செய்தியாளர்களும் இயேசு செய்த புதுமைகளை, அற்புதங்களை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள். இங்கே உப்புமை நற்செய்தியாளருடைய வெளிப்பாட்டிற்கும் யோவானுடைய வெளிப்பாட்டிற்கும் இடையே நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. உப்புமை நற்செய்திகளாக இருக்கின்ற மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவர்கள் இயேசு செய்த அற்புதங்களை, புதுமைகளை சொல்கின்ற பொழுது கடவுளுடைய இரக்கத்தை, பரிவை, கனிவை, மன்னிப்பை அடிப்படையாக கொண்டு வெளிப்படுத்தி காட்டுவதாக இருக்கும். ஆனால் யோவானோ இயேசுவின் அருள் அடையாளங்களை சொல்லுகின்ற பொழுது ஒரு சில ஒப்பற்ற உண்மைகளை நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஒன்று, ஒவ்வொரு புதுமையின் வழியாகவும் கடவுளுடைய மாட்சிமையை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். இரண்டாவதாக, கடவுளால் எல்லாம் இயலும் என்கின்ற நற்செய்தியை, நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக சொல்லுகின்றார். மூன்றாவதாக, இயேசுவே உலகிற்கு வர இருக்கின்ற இறைமகன், மீட்பர் என்கின்ற செய்தியும். நான்காவதாக, இவை அனைத்தும் அவரை நம்பிக்கை வைக்க தூண்டுகின்ற, அவரை அருகிலே நம்மை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு வாய்க்கால் என்பதையும் எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. இத்தகைய பின்னணியோடு இன்றைய நற்செய்தி வாசகத்தின் பகுதியில் கடந்து வருகின்ற பொழுது முதல் செய்தி, சிலர்கள் கேட்கின்ற கேள்வி. பிறவிக்குடனாக இருப்பவரை பார்த்து, இவர் பார்வையற்று இருப்பது இவர் செய்த குற்றமா, இவர் பெற்றோர் செய்த குற்றமா என்று சொல்லி குறை காணுகின்ற உள்ளத்தோடு அவரை நோக்கி கேட்கின்ற பொழுது இயேசு கூறுகின்ற பதில் சற்று வேறுபட்டதாக இருக்கின்றது. இது குறைபாடாக பார்க்க வேண்டியதல்ல, மாறாக கடவுளுடைய வல்லமை இவரிலே செயல்பட இருக்கின்றது என்கின்ற ஒப்பற்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆம் அன்பு சகோதரமே, நம்முடைய அன்றாட விசுவாச வாழ்விலே ஆண்டவரை தேடி வருகின்ற காலங்களிலே நாம் எத்தனையோ துன்பங்களையும், துயரங்களையும், வேதனைகளையும், கண்ணீரையும், அவமானத்தையும், சோர்வுகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சமூகமோ, ஏன் நம்மிலே எழுகின்ற கேள்வி இதுதான்: ஏன் எனக்கு இத்தகைய துன்பங்கள்? இதற்கு காரணம் என்ன? நான் செய்த குற்றங்களா, என் பெற்றோர் செய்த குற்றங்களா, என் மூதாதையர் செய்த பாவங்களா என்று சொல்லி நம்மை குற்றப்படுத்துகின்ற, கூனி குறுக வைக்கின்ற நிகழ்வுகளும் எண்ணங்களும் நம்மை தேடி வரும் அல்லது நம்மிலே உதயமாகும். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்திலே தான் இயேசு சொல்லுகின்றார், நம் வாழ்விலே கடந்து போகின்ற ஒவ்வொரு கசப்பான அனுபவங்களும் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அருமருந்தை, ஆசிரியர் கடவுளுடைய இரக்கத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கின்ற ஒப்பற்ற ஒரு வாய்க்கால் என்பதை நமக்கு சொல்லி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. 2 கொரிந்தியர் 12:9 படிப்பதை போல, உன் பலவீனத்தின் பலன் செயல்படும் என்று சொன்ன கடவுள் நம்முடைய பலவீனத்தில் செயல்படுவராக இருக்கின்றார், நமக்கு தன் மாட்சி வெளிப்படுத்துவராக இருக்கின்றார் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் செய்தியை கொடுப்பதாக இருக்கின்றது. எனவேதான் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5:18 சொல்வதை போல, எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி சொல்பவர்களாக இருங்கள் என்கின்ற வார்த்தை கேட்டார் போல, அனைத்திலும் நேர்மையோடு நாம் அணுகுகின்ற பொழுது இறைவனுடைய மகத்துவமான காரியங்களை நம்மால் காண முடியும். எப்படி சிங்க குகையிலே தானியேல் போட்ட போது தீச்சூளை நடுவிலே சாத்ராக், மேசாக், அபித்நேகோ இந்த 3 இளைஞர்களை போட்ட பொழுது ஐயோ என்று சொல்லி கதறவில்லை, துன்பத்தை கண்டு அவர்கள் வெகுண்டனவில்லை, மாறாக அந்த துன்பத்தின் மத்தியிலே கடவுளை நன்றி செலுத்தி புகழ்பாட ஆரம்பித்தார்கள். கடவுள் தன் மாட்சிமையால் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அதை போலவே நம் வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் மத்தியிலும் கடவுள் நம்மை மீட்க வல்லவர். இந்த துயரத்தின் மத்தியிலும் என்னை இயேசு கைதூக்க வல்லவர் என்று சொல்லி நம்புகின்ற பொழுது, இறை திட்டத்தின்படி, இறை மகத்துவதற்கு
என்பதற்காக இதனை ஏற்றுக்கொள் என்று சொல்லி நேர்மறையோடு நம் துன்பங்களை எதிர்த்து நின்று அதை எதிர்கொள்கின்ற பொழுது கடவுளை வல்லமையான கரம் நம்மிலே செயல்படுவதை நம்மால் உணர முடியும். இதுவே நற்செய்தி நமக்கு சொல்கின்ற முதல் பாடமாக இருக்கின்றது. நற்செய்தியிலே வருகின்ற அந்த பார்வையற்ற மனிதன் வழியாக நம்முடைய விசுவாச வாழ்வின் படிநிலைகளை நமக்கு சொல்லி காட்டி நாம் எவ்வாறு ஆண்டவருடைய அன்பிலே புது மனிதராக படைக்கப்படுவோம் என்பதை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. ஏனெனில் 2 கொரிந்தியர் 5:17 கிறிஸ்துவோடு இணைகின்ற ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாற்றப்படுகின்றார்கள் என்ற வார்த்தை கேட்டார் போல நாம் ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாற்றப்படுவோம் என்பதைத்தான் இன்றைய புதுமையிலே சேர் உண்டாக்கி கண்களிலே பூசி அவரை சீலோவாமிலே கழுவச் சொல்லி பார்வை கொடுப்பதன் வழியாக புது படைப்பிலே நாம் பங்கெடுக்க, தொடக்கத்திலே மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கிய கடவுள் அவன் ஆசியிலே தன் மூச்சுக்காற்றை ஊதி அவனுக்கு உயிர் கொடுத்ததை போல உமிழ் நீரை கொண்டு இங்கே பார்வை கொடுப்பதன் வழியாக மீண்டும் புது படைப்பாக மாறிட கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டுவதாக அமைந்திருக்கின்றது. இந்த விசுவாச வாழ்வின் படிநிலையில் முதல் நிலையிலே இருப்பது கடவுளே முன்னெடுப்பதாக இருக்கின்றது. யோவான் 10:15 படிப்பதை போல நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் கனி தரவும் அந்த கனி நிலைத்திருக்கும் உங்களை ஏற்படுத்தி என்ற வார்த்தை கேட்டார் போல கடவுளே முன்னின்று செயல்படுபவராக இருக்கின்றார். எவ்வாறு தேவையில் இருப்பவர்களை தேடி சென்று உதவி செய்ததை போல 5 அப்பங்களை பெருகி செய்கின்ற பொழுது மக்களுடைய நிலையை உணர்ந்து அவரே அங்கே மக்களின் பசி ஆற்றியதை போல தன்னை தேடி வந்த மக்கள் ஆயனல ஆடுகளைப் போல் அலைக்கழிக்கப்பட்டிருப்பதை கண்டு அவர்கள் பரிவு கொண்டு பலவற்றை கற்பித்ததை போல இதோ இன்றைய நற்செய்தியும் இயேசுவே முன் சென்று அந்த பார்வையற்ற மனிதனுக்கு பார்வை கொடுப்பதாக இருக்கின்றது. இது முதலிலே சொல்கின்ற செய்தி. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கின்றார். தக்க நேரத்தில் தக்க சூழ்நிலையிலே கடவுள் நம்மை தேடி வந்து நமக்கு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதாக இருக்கின்றார் என்கின்ற ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. இரண்டாவதாக ஆண்டவருடைய மகத்துவமான காரியங்களை நம் வாழ்விலே கண்டுகொள்ள வேண்டுமெனில் நாம் செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது. அந்த மனிதனுடைய கண்களிலே சேரை பூசி சீலோவாமிலே போய் கழுவும் என்று சொல்லுகின்றார். அவரும் சென்றார் என்று சொல்லப்படுகின்றது. அவர் பார்வை பெறுவதற்கு செய்த முதல் காரியம் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்று அந்த குளத்திலே தன் கண்களை கழுவுவது. நம்முடைய வாழ்விலும் கூட இறை அருளை பெற்றுக்கொள்ள இறைவன் நாம் கொடுத்திருக்கின்ற கட்டளைகளையும் சட்டங்களையும் திருச்சபையின் வழியாக நமக்கு காட்டுகின்ற வழிமுறைகள் நாம் கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது மட்டுமே இறைவனுடைய மகத்துவமான காரியங்களை கண்டுகொள்ள முடியும் என்கின்ற முதல் செய்தியை கேட்பதை நம் வாழ்விலே செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும். இரண்டாவது, சென்று கழுவியவர் பார்வை பெற்றவுடன் திரும்பி வந்தார் என்று சொல்லப்படுகிறது. எதற்காக? கடவுள் தனக்கு செய்த நன்மையை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அவரை புகழ்ந்து பாடவாக இருக்கும். பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக நன்றி சொல்வது இரண்டாவது விசுவாச வாழ்வின் படிநிலை. நம் வாழ்விலே இறைவன் செய்த ஒவ்வொரு செயல்களுக்காக நன்மைகளுக்காக நாம் வேண்டி விரும்பி வந்த காரியங்களை இறைவன் நிறைவேற்றி கொடுத்ததற்காக நன்றியுள்ள மக்களாக அவரை புகழ்ந்து பாடுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். எவ்வாறு? திருப்பாடல் 116, 12, 13 ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் அவருக்கு எவ்வாறு கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல கல்வாரி வழியிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற பாடத்தையும் நமக்கு சொல்லி காட்டுவதாக இருக்கின்றது. பார்வையற்ற மனிதனுடைய விசுவாச மூன்றாவது நிலை அவர் பெற்றுக்கொண்ட அனுபவத்திற்கு சான்று பகர்வது. இவ்வாறு அவர் பார்வை பெற்று வருகின்ற பொழுது மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பம். இவர்தான் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவரா அல்லது வேறொருவரா என்று சொல்லி அவர்கள் குழம்பி நிற்கின்ற பொழுது பார்வை பெற்ற மனிதன் சொல்வது, நான் தான் பார்வையற்றவனாக இருந்தேன், இப்போது பார்வை பெற்றிருக்கின்ற சொல்லி தான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை எல்லோருக்கும் முன்னாக அறிவிக்கின்ற, சான்று பகர்கின்ற, சாட்சியம் கூறுகின்ற ஒரு மனநிலை வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார். அடுத்ததாக பார்வையற்ற மனிதர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், பெற்றுக்கொண்ட கொடையினாலே துணிவு பெற்றார். எவ்வாறு? திருத்தூதர்கள் 3-4 அதிகாரங்களை படிக்கின்ற பொழுது யூத சங்கம் அவர்களை தடுக்கின்ற பொழுது துணிவோடு அவர்களுக்கு எதிராக பேசி கடவுளுக்கு சான்று பகர்ந்ததை போல இங்கே பார்வை பெற்ற மனிதரும் பரிசேயர்கள் வெவ்வேறு விதமாக சூழ்ச்சிகளை செய்கின்ற பொழுதோ, எதிர்ப்புகளை கொடுக்கின்ற பொழுதோ, அவரை புறக்கணிக்கின்ற பொழுதோ இவர் துணிவோடு
இயேசுவே இறைவாக்கினர், இயேசுவே இறைமகன், அவரே கடவுளிடமிருந்து வந்தவர், அவர் பாவி அல்ல என்று சொல்லி துணிவோடு எடுத்து எம்புகின்ற, எடுத்து பேசுகின்ற ஆற்றலை பெற்றுக்கொண்டதாக இருக்கின்றது. நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது புது வலிமை நமக்கு கிடைக்கும் என்பதையும் இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக தளர்வுறாத நிலை. இசையர்கள் பிறவியிலிருந்தே பார்வையற்றிருக்கின்ற நீயா, பாவியாகி நீயா எங்களுக்கு அறிவுரை கூறுவது என்று சொல்லி அவருடைய பழைய வாழ்க்கையை சுட்டி காட்டி, அந்த பார்வையற்ற மனிதனுடைய பழைய நிலையை சுட்டி காட்டி அவனுடைய விசுவாசத்தை தளர்வு செய்ய முயற்சிக்கின்ற பொழுது இந்த பார்வை பெற்ற மனிதர் சிறிதும் தளர்ந்து போகாமல், தளர்ச்சியுறாமல் தொடர்ந்து விசுவாசம் இருந்த நிலையை நமக்கு வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாக இருக்கிறது. எப்படி? இந்த நிகழ்வுக்கு பின்னால் மீண்டும் இயேசுவை சந்திக்கின்ற வாய்ப்பு அவர் கிடைக்கின்ற பொழுது அங்கே அவர் மனம் சோர்ந்து போகவில்லை, மன வருத்தத்தை வெளிப்படுத்தவில்லை, அல்லது ஒரு வகையான முறுமுறுப்பை காட்டிக்கொண்டு அங்கிருந்து வெளியேறவில்லை. மாறாக அவரோடு தொடர்ந்து உறவாடுபவராக இருக்கின்றார். இயேசுவை ஐயா என்று சொல்லி அழைப்பவராக இருக்கின்றார். இது அவருடைய தளர்வுறாத தன்மையை வெளிப்படுத்தி காட்டுவதாக இருக்கிறது. நம்முடைய விசுவாச வாழ்விலே சாத்தான் கொடுக்கின்ற ஒப்பற்ற ஒரு சோதனை இதுதான். நாம் ஆன்மீக வாழ்வில் முன்னேறி வருகின்ற பொழுது நம்முடைய பழைய பாவங்களை சொல்லி காட்டி, நாம் தவறிப்போன சூழ்நிலைகளை நமக்கு சுட்டி காட்டி, நீ இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்லி நம்முடைய விசுவாச வாழ்வை தளர்வுறச் செய்யக்கூடிய காரணிகளை நம் வாழ்விலே கடந்து போக செய்வான். இத்தகைய சூழ்நிலைகளே, ஆம், நான் தளர்வுற்ற மனிதனாக சோர்விலே இருந்தேன், ஆனால் இப்பொழுது இயேசுவின் அனுபவத்தை பெற்று புது மனிதனாக எழுந்து நிற்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையும் தளர்வுறாத விசுவாசம் நமக்கு வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியும் இந்த பார்வை பெற்ற மனிதன் நமக்கு சொல்லி காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. இறுதியாக இப்படி கடவுள் தன்னை தேடி வருகிற மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவரை கண்டுகொள்வது, நான் தான் அவர் என்று சொல்லி இயேசு தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது அங்கே பார்வையை பெற்ற மனிதர் இயேசுவை ஆண்டவரே என்று சொல்லி அறிக்கையிட ஆரம்பிக்கின்றார். அவருடைய பாதத்திலே விழுந்து அவரை வணங்க ஆரம்பிக்கின்றார். நம்முடைய விசுவாச வாழ்வு இறுதியாக ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவரை போற்றி புகழ, ஆண்டவர் பாதத்திலே விழுந்து அவரை வணங்குவதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு நமக்கு துணை புரியக்கூடியதாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தையும் இன்றைய அந்த நற்செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நாம் விசுவாச வாழ்விலே உயர்த்தப்பட்டவர்களாக, மேன்மை கண்டு கொண்டவர்களாக, ஆண்டவரை கண்டுகொண்டு அவருடைய சாட்சிகளாக நாம் வாழ்கின்ற பொழுது, கண்டுகொண்டு வாழ்கின்ற பொழுது, உலகில் இருக்கும் வரை உலகின் ஒளி நானே என்று சொன்ன இயேசு நம்மிலே ஒளியாக வருகின்ற பொழுது மத்தேயு 5:14 உலகின் ஒளி நீங்கள் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் இந்த உலகிலே தன் சாட்சிகளாக வாழ செய்வார். அத்தகைய அருளுக்காக இறை நோக்கி மன்றாடுவோம். கடவுள் அருள் பெற்றவர்களாக, ஆன்மீக ஒளி பெற்றவர்களாக ஆன்ம கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரை கண்டுகொள்ளுவோம். அவரின் வழியாக இறை விசுவாசம் நிலைத்திருப்போம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். என் பார்வை ஒளி